சென்னையில் மகளிருக்காக முதல் முறையாக திறந்து வைக்கப்பட்ட கல்லூரி ராணி மேரி கல்லூரி. அடுத்ததாக வந்தது விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த கல்லூரி நுங்கம்பாக்கத்தில் இப்பொழுதும் ஒரு வரலாறு படைத்த வளாகத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. காலேஜ் ரோடில் இருக்கும் டஃப்டன் ஹவுஸ். இதில் ஒரு காலத்தில் ஜெனரல் ஜான் டஃப்டன் என்பவர் வசித்து கொண்டு இருந்தார். அவருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் பரோடாவில் இருந்த ஒரு கெய்க்வார் மகாராஜாவை கைது செய்து இந்த இடத்திலேயே வைத்திருந்தார்கள். 20வது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் இந்த கட்டிடமும் இதற்கு சுற்றி இருந்த தோட்டமும் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜிற்கு கொடுக்கப்பட்டது. அந்த கல்லூரியின் முதல் பிரின்சிபல் எலினர் மெக்டூகல். இவர் ஒரு அமெரிக்க பெண்மணி. பல வருடங்களுக்கு இந்த கல்லூரியில் சேவை செய்து இந்த கல்லூரியின் பெயரை ஸ்தாபித்து வைத்தார். இவர் அமெரிக்காவுக்கு சென்ற பிறகு அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த இடத்தில் ஒரு மணிக்கூண்டு திறந்து வைக்கப்பட்டது. இது அவ்வளவாக உயரமாக இல்லாமல் இருந்தாலும் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. 1937வது வருடம் திறந்து வைக்கப்பட்ட இந்த மணிக்கூண்டு 4 முகங்களை கொண்டது. ஒரு முகத்திலும் ஒரு கடிகாரம் இருக்கிறது. ஒரு வரலாறு படைத்த கட்டிடமும் அதற்கு அருகே இருக்கும் இந்த மணிக்கூண்டும் மிக அழகாக வைத்திருப்பதை பார்த்தாலே நெஞ்சுக்கு மிகவும் மகிழ்ச்சி வருகிறது.